ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் நான்சியை காமிக்கிறாங்க. அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவளை சீட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு இவனை கைப்பிடியாக பிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போய் கால் பண்ணிவிட்டு, நீ எப்போ வந்து வரப்போகிற, திரும்ப பிஸ்னஸ் முடிச்சிட்டுன்னு சொன்னதும், எனக்கு வர்றதுக்கு டைம் இருக்குது அப்படின்றத அவன் சொல்கிறான். இனிமேல் டைம் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே வந்துட்டு நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சீனை போட்டுட்ருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு பேபியே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க போல். இதே சைடில் தான் நம்ம ஹீரோ ஜான்வி அங்கே வந்துட்டுருக்கான். அவனுக்கு அங்கே தாத்தா கால் பண்ணிட்டு, நீ வந்து மேரேஜ் பண்ணுறதை பற்றி முடிவெடுக்கணும், ஓ இஷ்டத்துக்கு இப்படியே இருந்தேன்னா என்ன அர்த்தம்னு சொன்னதும், தாத்தா எனக்கு இப்போ அதில் வந்துட்டு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை நம்ம சொல்லிட்டுருக்கான். அந்த சைடில் நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிட்டுருக்கான். வேமா அவங்க வந்து பாய் ஃப்ரெண்டை பிடிக்கணும்னு சொல்லிட்டு, அப்போ அவன் அங்கே வந்துட்டு யார் ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே திரும்பி பார்த்ததுமே நம்ம ஹீரோ இந்த சைடில் வரவும் வேமா அவனை வந்துட்டு அவள் ஹக் பண்ணிட்டு அங்கே வந்து மறைஞ்சிக்கிறா. அப்போ அவங்க 2 பேர் அங்கே உள்ளே போனதுமே நம்ம ஹீரோயின் சாரி அப்படின்றத சொல்லிட்டு வேமா அங்கேருந்து கிளம்பிடுறான். அவனுக்கு அவளை அங்கே பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. இவன் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இங்கே ரூம்குள்ளே போனதுமே ஹீரோயின், இப்படி வேலையெல்லாம் கேவலமாக நீ பண்ணிவிட்டு நீ வந்து ட்ரிப்புக்கு போயிருக்கேன்னு என்கிட்ட பொய்யா சொல்லிட்டு இருக்க. நீ ஆல்ரெடி வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கே வச்சுட்டு பேபியை வேறு அவளுக்கு வயிற்றில் கொடுத்துட்டு என்னென்ன வேலை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லப்போ அவங்க ஓவரும் வந்து பேசிட்டு நம்ம ஹீரோயினை அடிக்க விடுறா. அங்கே பிடிச்சி ஹீரோயின் அங்கே தள்ளி விட்டதுமே அவன் கோவப்பட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சு விடுறான். அப்போ உடனே அவங்க ட்ராமா பண்ணுறா. ஐயோ கடவுளே, வயிறுலாம் பெயின் ஆகிட்டுருக்கு, என்னோட பேபியை கொலை வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின், இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சவகாசமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பிரேக்கப் பண்ணிட்டு போகும்போதே தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ அங்கே வந்து வேமா அவளை வந்து பிடிச்சி காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். பிறகு அவளுக்கு முழிப்பு வரும்போது நம்ம ஹீரோ அங்கே உட்காந்துட்டு இருக்கோமே ரொம்ப பார்த்துட்டு பயந்து போயிட்டு ஏதாச்சும் ஆகி போயிடுச்சு என்னமோன்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஒன்றும் கவலையெல்லாம் படாத, எதுவும் நடக்கலாம், ஆனால் நான் யாருன்னு உனக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவளுக்கு எதுவுமே புரியலை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை வந்து வாண்டடாக வந்து ஹக் பண்ண பார்த்தியா, அது நான் தான் சொன்னதும் அது சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு, ப்ளீஸ் நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நான் உனக்கு அடையாளமே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே முன்னாடி வந்து நடந்ததை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணதுமே நம்ம ஹீரோக்கு அவன் மேலே லவ் ஆயிருச்சு. இத்தனை வருஷமாக அவளுக்காக தான் அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அவளை ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்கான் போல். நம்ம ஹீரோயின்ட்ட இதை பற்றி அங்கே பேசினதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு ஆக்வர்ட் ஆகிட்டு, 2 பேருமே ஒரு ஆஃபீஸில் மீட் பண்ணிட்டு இருந்தோம்ல அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. ரொம்பவே வந்துட்டு அவள் பயந்து போயிட்டு, சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொன்னதும், சரி உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணா என்கிட்ட நீ கால் பண்ணு, உன்னோட நம்பர் கொடு அப்படின்ற சைட்டு அங்கேருந்து போனதும் நம்ம ஹீரோயினுமே அதேமாதிரி நம்பரை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். பிறகு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி எப்படி வந்து அவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து சீட் பண்ணான்ற விஷயத்தான் அங்கே சொல்லிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலை ஆகிட்டுருக்கா. அதான் நீ அவனை விட்டுட்டே இல்லை, வா நம்ம வந்துட்டு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க பப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஏகப்பட்ட பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து என்னோடய ஃப்ரெண்டை நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி ஹாப்பியாக வச்சுக்கணும்னு சொன்னதும் அவங்க எல்லாருமே சேர்ந்து நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கால் பண்ணிகிட்ருக்கான். பட் ஹீரோயின் அதுக்கு வந்து பதில் பேச முடியலை. எனக்கு வந்துட்டு பிரேக்கப் பண்ண மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி பப்பில் வந்துன்னு சொல்லும்போது அவன் வேமாங்க கிளம்பி வர ஆரம்பிச்சிடுறான். இந்த பசங்க பார்த்தா அங்கே நிறைய ட்ரிங்க்ஸை கொடுத்ததுமே ஹீரோ என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, அவளை விட்டு விலகி போங்கன்னு சொன்னதும், நீ யார் நடுவில் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது அவங்க எல்லாத்தையும் அடித்து போட்டுட்டு நம்ம ஹீரோ வேமா அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே பாத்ரூமில் வச்சு எதுக்காக நீ இப்படி இந்த வேலை பண்ணிகிட்ருக்க, இந்த பசங்களோட உனக்கு என்ன வேலைன்னு சொன்னதும், நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டு தான் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ண வந்தேன், வேறு தப்பான இன்டெக்ஷன்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும், நீ அப்படி சொன்னேன்னா நான் சும்மா விட்டுருவேனா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை வந்துட்டு போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணுறான். இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்பில் எந்த ஒரு பையனுக்குமே வந்துட்டு இடம் கிடையாது, அது ஒரே ஒரு ஆள்னா அது நான் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு அங்கே கதவை தட்டிட்டு இருக்காங்க ஓப்பன் பண்ண சொல்லி. இப்போ நான் வந்துடுறேன், நல்லா தான் இருக்கேன்னு அவன் சொல்கிறா. பட் நம்ம ஹீரோவில் அங்கே வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவ கூட சேர்ந்து அவங்க ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது அவனை அங்கே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. அதுக்கப்புறமே பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக தானே இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு, சரி ஓகே இவனை வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி விடணும்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை அவன் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிறா. நம்ம ஹீரோ அங்கே முழிச்சிட்டு, இப்போ நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கிருச்சுல்ல அப்படின்ற சொல்லிட்டு வேமாவில் பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சு அவன் வந்து அங்கே டீஸ் பண்ணுறதுக்கு பண்ணிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷையாகி போயிடுது. வேமா அங்கேருந்து கிளம்பிடுறான். பிறகு அவங்க ஃப்ரெண்ட் அங்கே மீட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, நேற்று நைட்டு எங்கே போன நீன்னு சொன்னதுமே, நான் வேறு ஒரு பர்சன் கூட சேர்ந்து இருந்தேன் அப்படின்றத சொன்னதும், யார் பாது அப்படின்றத சொன்னதும், என்னோடய பாய் ஃப்ரெண்டை நான் வந்து பிரேக்கப் பண்ணிட்டேன்ல அதனால் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் போனேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அவங்க வந்துட்டு கிளம்பி வந்துடுறான். அவனுங்க பார்த்துட்டு ஷாக்காகி போயிடுது, என்ன இவன் கூடயா சேர்ந்து நீ இருந்த அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து பெரிய ரிச்சஸ்ட் பர்சன், பெரிய வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஐகான். அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து அவளை பிடிச்சி அங்கே கிண்டல் பண்ணதுமே அங்கே அவனுக்கு இன்னுமே ஆக்வர்ட் ஆகிட்டுருக்கு.
பிறகு அவள அங்க கார்ல அவன் கூட்டிட்டு போயிட்டுருக்கும்போது, நம்ம ஹீரோயினயும் பார்த்ததும், "எதுக்காக நீ இப்படி பார்த்துட்டுருக்க?" அப்படின்ற செட்ட இங்க கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்ற செட்ட அவன் பக்கத்துல கிஸ் பண்ண வந்ததுமே, ஹீரோயின் இப்படி வேலையெல்லாம் பண்ணாதன்னு சொல்லும்போதே அங்க பிரேக்கப் போட்றாங்க. ஸோ கிஸ் பண்ண முடியாம நம்ம ஹீரோக்கு போயிருது. அவளுக்கு வயிறுலாம் வந்து பெயின் ஆயிட்டுருக்கு. ஒரு மாரியா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்ற சொன்னதும், "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு என்னமோ உடம்புல ரொம்ப வித்தியாசமா மாற்றங்கள்லாம் தெரியுதுன்னு" சொன்னதுமே, என்ன நீ எதுவும் பிரெக்னன்ட் ஆயிட்டியான்னு சொன்னதும், "என்ன அறிவில்லாம பேசிட்டு இருக்க? நேத்து நடந்ததுக்குள்ள நான் இன்னைக்கு பிரெக்னன்ட் ஆயிட்டேனான்னு" சொல்லிட்டு அவ வேகமா அங்கேருந்து போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் என் மூஞ்சில முழிச்சிராதன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் மாசம் கழிச்சு நம்ம ஹீரோயின் அங்க ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. அப்ப டாக்டர்ட்ட, "எனக்கு என்னமோ வித்தியாசமா வந்து ஃபீல் ஆயிட்டுருக்கு. என்னன்னு தெரியல. நீங்க செக்கப் பண்ணி சொல்லுங்கன்னு" சொன்னதும், "நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்களோ என்னமோன்னு" சொல்லிட்டு அவர் சொல்றாரு. "அது சாத்தியமே இல்லையே. எனக்கு தான் பேபியே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்களே" அப்படின்றத அவ சொல்றா. "சரி நான் வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பார்த்துக்கலாம்னு" சொல்லிட்டு இருக்காங்க. இங்க அந்த லீயும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட், அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து வர்றாங்க. நல்ல வேளை என் பையன் வந்துட்டு அவள போய் பிரேக்கப் பண்ணி தொலைஞ்சான். இல்லன்னா அவள மாரி ஒரு பொண்ணு என் வீட்ல வந்து உட்காந்துட்டு, என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசுமே குடுக்க முடியாம போயிருக்கும். ஆனா நீ பாரு என் பிள்ளைக்கு வந்துட்டு ஒரு வாரிசு குடுக்க போறேன். என் குடும்பமே வந்துட்டு முன்னேறி வரப்போகுது அப்படின்றத சொல்லிட்டு அங்க பேசுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த சைட்ல வந்ததுமே, அங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப சீப்பா பேசிட்டு, "நீ எல்லாம் எதுக்காக இங்க வந்திருக்க ஹாஸ்பிட்டலுக்கு? என்ன வந்துட்டு ஏதாச்சும் ஆயம் கரெக்ட் பண்ணிட்டியான்னு" சொல்லிட்டு அங்க கேட்டுட்டு ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோயின், "உன்ன மாரி ஆள் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு நான் எப்படி வேணாலும் இருந்துட்டு போலாம். இப்போ வந்துட்டு ரொம்ப கன்சீவா இருக்கேன்னு சொல்லிட்டு அவ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காள. பாரு கூடிய சீக்கிரம் உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவப்படுறா. அவன் இன்னுமே வந்துட்டு ஓவரா நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சுடுறான். "என்னோட லைஃப் ரொம்பவே ஹாப்பியா போயிட்டுருக்கு. எனக்கு வந்துட்டு ஒரு குழந்தையுமே பிறக்க போகுது" அப்படின்ற சொன்னதுமே, "சரி பார்த்துக்கலாம். அத பத்தி ஏன் கவலைப்படுற? உன்ன மாரி ஒரு ஆம்பள கூட இருக்கிறதுக்கு எனக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு பையன் கிடைச்சிருக்கான்னு" சொல்லும்போது, அப்ப டாக்டர் வந்து, "நீங்க வந்துட்டு ஒரு 3 குழந்தைங்கள கன்சீவா இருக்கீங்க" அப்படின்ற சொன்னதுமே, அத கேட்டுட்டு அங்க வந்து அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருது. அப்ப அங்க வந்து ஷாக் ஆயிட்டு அந்த லீ. அவ வந்து கண்டிப்பா பிரெக்னன்ட்டா இருக்க சான்ஸே கிடையாது. அவளுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்துட்டு நம்ம ஹீரோ கால் பண்ணிடுறான். அந்த ஃபோட்டோ வந்துட்டு நம்ம ஹீரோ வால்பேப்பரா அவளுக்கு வச்சு விட்டுருந்தான்ல. ஸோ அத பார்த்துட்டு, "இங்க பார்த்தீங்களா? என் பையன் கூட சேர்ந்து இருந்துட்டே வேற ஒருத்தன் கூட தொடர்புல இருந்திருக்கா. ரொம்ப சீப்பானவன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதெல்லாமே கேட்டுட்டு உடனே அவன் அங்க கிளம்பி போயிடுறான். அங்க வந்துட்டு ரொம்ப மோசமா நம்ம ஹீரோயின பத்தி பேசிட்டு இருக்காங்க. "இவ வந்துட்டு ரொம்ப சீப்பானவ. அதனால தான் இவளுக்கு வந்துட்டு குழந்தையே பிறக்காம இருந்திருக்கு. இப்ப ஏதோ வழியில போய் தப்பான முறையில இந்த மாரி வேலை பண்ணிட்டா" அப்படின்ற சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கார்ல வந்துட்டு அதெல்லாமே கேட்டுட்டு ஸ்பீடா ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கேர்ள் ஃப்ரெண்டுமே நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப இழிவாக பேசுகிறா. "உன்ன மாதிரி ஆளெல்லாம் எதுக்காக இந்த உலகத்தில் இருக்கீங்கன்னு தெரியல. ஒருத்தங்க கூட இருக்கும்போதே இன்னொருத்தி கூட போய் இப்படி சுற்றுறீங்களேன்னு" சொல்லிட்டு அவள் பெரிய ஒழுக்க மாதிரி இங்கே பேசுகிறா. அப்போ அவங்க பாய் ஃப்ரெண்டுமே, "நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை விட்டது கரெக்டு தான். ஏன்னா உன்ன மாதிரி லேடியோட இருந்தால் என் குடும்பம் மனம் தான் போகும்னு" சொல்லிட்டு அவ வேற பேசினதும், "உன்ன மாதிரி ஆள் எனக்கு எதுக்கு தேவை? எனக்கு தான் ஜான் இருக்கானேன்னு" சொன்னதும், "என்னது அந்த பெரிய பிஸ்னஸ் ஐகான் வந்து உன்ன மாதிரி ஒரு பொம்பளை போய் வந்து லவ் பண்ணிட்டு குழந்தை வந்து வயிற்றுல வேற கொடுப்பான்னு நீ யோசிக்கிறியான்னு" சொல்லும்போது, அங்க ரொம்ப கோவமாயிட்டு அவ அடிக்க போகும்போது, நம்ம ஹீரோ அங்க வந்துடுறான். "இதுக்காக நீ அவன் மேல கைய வைக்கணும்னு பார்த்துட்டு இருக்க. நான் அதுக்கப்புறம் கைய உடைச்சிருவேன்னு" சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இப்படி நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு சொன்னதுமே, ஹீரோக்கு அத கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆயிருது. ஒரே நாள்ல வந்துட்டு எனக்கு 3 குழந்தை பிறக்க போதான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. "ஒண்ணும் கவலைப்படாத. நான் கண்டிப்பா உன்ன நல்லபடியா பார்த்துக்கிருவேன்னு" சொல்றான். அப்ப அந்த லீ அங்க கோவமாயிட்டு நம்ம ஹீரோட்ட அங்க சண்டை போட்டதுமே, ஹீரோ பயங்கரமா போட்டு அடிச்சிடுறான். இதுக்கப்புறம் அவன் மேல கைய வச்சேன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு, அப்ப அங்க இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே இவனோட ஃபோட்டோவ போட்டு அங்க சர்ச் பண்ணி பார்த்ததுமே, அவ சொன்னது எல்லாமே உண்மைன்னு தெரிஞ்சு போயிருது. பெரிய பிசினஸ் ஐகான்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிருது. இவளுக்கு போய் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்ப அங்க டாக்டர் வந்து இப்படி ரிப்போர்ட் குடுத்துடுறாங்க. "உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட வயித்துல இருக்க குழந்தை உங்களோடது கிடையாது" அப்படின்றத சொல்லிட்டு, அத கேட்டுட்டு அங்க ரொம்பவே ஷாக் ஆயி போயிட்டா அவன். "நீ என்ன அப்படின்னா சீட் பண்ணியான்னு" சொன்னதுமே, நான் இன்டெக்ஷனா இதெல்லாம் பண்ணலன்னு சொன்னதும், அவன் கோவப்பட்டு போட்டு அடிச்சதும், அவங்க அம்மா, "ஐயோ! என் வாழ்க்கையே போச்சே! எனக்கு என் புள்ளைக்கு வந்துட்டு இப்படி பிள்ளை இல்லாம இப்படி அசிங்கமா போயிடுச்சேன்னு" சொல்லிட்டு அந்த லேடி அழுதுட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயினோட கால பிடிச்சிட்டு அவன் கெஞ்சுறான். "ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிறாத. நான் இன்னுமே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு உன்னை ஏத்துக்கிறேன். என் கூட வந்துருன்னு" சொன்னதும், "உன்ன மாதிரி ஆள் வந்துட்டு எனக்கு எதுக்கு தேவை? எனக்கு வந்து ஜானே போதும்னு" சொல்லிட்டு அவன் கூட இருந்து போனதுமே, நம்ம ஹீரோ, "நீ இப்போ அவன்கிட்ட சொன்னது உண்மையா? நான் மட்டும் உனக்கு போதும்னு" சொன்னதும், "நான் வந்து வேணும்னு சொல்ல கிடையாதுப்பா. சும்மா தான் சொன்னேன்னு" சொன்னதும், "நீ சும்மா சொன்னியா இல்லை பொய் சொன்னியா எனக்கு தெரியாது. நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போவே போய் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு" சொன்னதும், "என்ன பேசிட்டு இருக்கன்னு" சொல்றா. "நான் இதுக்கப்புறமே உன்னை விட்டுருக்க முடியாது. நீ வா என் கூடன்னு" சொல்லிட்டு அவன் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க உடனே அங்கே கோர்ட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறான்.
நம்ம ஹீரோயின் இதெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இல்லையான்னு சொன்னதும், இல்லை எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே வெட்டிங்குமே பண்ணிக்கிறாங்க. ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டுருக்கு நம்ம ஹீரோயினுக்கு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினை அவன் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறான். என் குழந்தைங்களுக்கு நீ பெற்றெடுத்து கொடுக்க போகிற, ஸோ நீ நல்லபடியாக இருக்கணும், நான் உன்னை ரொம்ப கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். ரொம்பவே க்யூட்டாக போயிட்டுருக்கு. நான் வந்துட்டு உனக்கு வா பொருளெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போயிட்டு குழந்தை மாதிரி அவளுங்க ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கான். அவகிட்ட வந்து க்யூட்டாலாம் கோச்சிக்கிட்டதுமே, ஆனால் அவள் அதை கண்டுக்காமல் இருக்கவும் லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு, நான் உன்கிட்ட கோவமாக இருக்கனே, நான் வந்துட்டு எப்படி சமாதானப்படுத்த நீ என்கிட்ட கேட்கணுமா இல்லையா, எதுவுமே ட்ரை பண்ணாமல் இருக்கேன்னு சொன்னதும், நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்ற சட்டங்க கேட்டதுமே, நீ இப்போ எனக்கு கிஸ் கொடுத்தேன்னா சமாதானப்படுத்து அப்படின்றத சொல்கிறான். இப்போ வீட்டுக்கு போயிட்டு அங்கே சமையல் பண்ணிட்டு இருந்தா, அப்பயுமே அவளை வந்துட்டு அங்கே வந்து ஹக் பண்ணிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். அவளுக்கு கிடைக்காத லவ் எல்லாமே அவளுக்கு கிடைச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் அவன் ஆஃபீஸ்க்கு போய் ட்ராப் பண்ணிவிட்டு, உன்னோட ஒர்க்கை நீ நல்லபடியாக பாரு அப்படின்ற செட்டு போகிறான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு, நீ எவ்வளோ விஷயங்களை என்கிட்ட மறைச்சிட்ருக்கு அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு எதை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சதுமே, உனக்கு டிபார்ட்மெண்ட் மேனேஜராக வந்துட்டு போஸ்டிங் கொடுக்க போகிறாங்களாமே அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே பாஸ்மே வந்துடுறாங்க. நீ வா உள்ளன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயினை, உன்னோட ஜாப் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸோ வந்து உனக்கு நான் வந்து போஸ்டிங் கூடி சீக்கிரம் வந்துட்டு வெளியே வந்து அறிவிச்சிருவேன் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதுக்கு ரொம்பவே இங்கே தேங்க்யூ சொல்லிட்டேக்கா. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்குமே தெரிஞ்சது. நம்ம ஹீரோ, நான் வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போய் நல்லா சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், என் குழந்தைங்களும் நீயுமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவளை ரொம்பவே அங்கே வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். பிறகு அவங்க பாஸ்மே வந்து இப்படி நான் நான்சியை வந்து டிபார்ட்மெண்ட் மேனேஜர் ஆக்குறேன் அப்படின்ற சைட்டு அங்கே அறிவிச்சிடுறாங்க. அவங்க ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பட் இருக்க எல்லாருமே அவளை பற்றி இங்கே தப்பாக வந்து புறணி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவளோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்ற சைட்டு அங்கே கேட்குறாங்க. நம்ம ஹீரோவுமே இன்றைக்கி அவங்க கம்பெனியை வந்துட்டு மீட்டிங்காக போகணும் போல், அவனுமே இங்கே கிளம்பிட்டுருக்கான். அப்போ அங்கே அந்த ஹெச்ஆர் அங்கே வந்து அவளோட நேம் வந்து லீசா. அவளுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்ப அங்கே வந்துட்டு பிடிக்காம போயிடுது. ஏன்னா அவன் கூட சேர்ந்து இவளுக்கு ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் வந்து போட்டிருக்காங்க போல். ஆனால் வந்துட்டு இப்போ வரைக்குமே வந்துட்டு அது நடக்காமல் தான் இருக்குது. அவன் வந்து உடனே அங்கே வந்துட்டு அவளை மிரட்டிச்சிக்கா, நீ வந்துட்டு என்னோடய லைஃப்பை கெடுக்கணும்னு பார்க்காத, உன் லைஃப் வந்துட்டு சும்மா டம்மி தான், அவளை வந்துட்டு நான் எப்படினாலும் பிரிச்சிருவேன் உன்கிட்ட இருந்து, குடி சீக்கிரம் அவன் வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கிடுவான் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாயிடுது. வீட்டில் பார்த்தா நம்ம ஹீரோயின் லைட் எதுவும் போடாமல் உட்காந்துட்ருக்கா. நம்ம ஹீரோ வந்து லைட்லாம் போட்டுட்டு என்னாச்சு பேபி அப்படின்ற சொன்னதும், உனக்கு லீசாக்குமே கான்ட்ராக்ட் வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே அவன் ஆமான்னு சொல்கிறான். பட் எனக்கு அப்படின்ற சொன்னதும் எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு, நீ இந்த பேபிஸ்க்காக தான் வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிற, இந்த குழந்தை பிறந்ததுமே நான் வந்துட்டு இந்த குழந்தைய பெற்றெடுத்து உன்ட்ட கொடுத்துட்டு இங்கேருந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு போகிறான். அவனுக்கு ரொம்ப கவலையாயிருது. நெக்ஸ்ட் டேவுமே அங்கே வந்துட்டு சுத்தமாக பேசவே மாட்டேன் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணாலுமே. அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. அப்போ அவங்க பாஸ் கேட்குறாங்க, உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் முந்தைய விட இப்போ நல்லா ஆயிடுச்சு, ஏன்னா உன்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து இறக்கி விட வந்தாங்களான்னு சொன்னதும், அவனை தான் நான் பிரேக்கப் பண்ணிட்டேனே நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இப்போ இருக்கிறது என்னோட பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோ பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்கா, அதான் இப்போ நல்லா இருக்க போல் அப்படின்றத அவங்க சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோவும் அங்கே அந்த ப்ராஜெக்டை பற்றி இங்கே கேட்குறதுக்காக வந்ததும் அந்த லிசா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்கிறா. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீங்கள் நான்சியை கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அவனை அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறா. பட் எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ண முடியல. அங்கே வெல்கம் பண்ணிவிட்டு அங்கே ப்ராஜெக்டை பற்றி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணதும் அவங்க பாஸ்க்காக இருக்கட்டும் நம்ம ஹீரோக்காக ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவன் ரொம்ப பாராட்டினதுமே அந்த லிசா கோவமாயிட்டு, நான் தான் இங்கே ஹெச்ஆர் மேனேஜர், ஸோ எனக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்குன்னு சொன்னதும், உனக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது, உனக்கு இந்த கம்பெனியில் எந்த ஒரு வேலை பார்க்கவுமே தகுதி கிடையாது, உன் தகுதி என்னன்னு தெரியலன்னு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஏன்னா ஆளுங்கிட்டலாம் நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கியாமே, வீட்டில் போட்டதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியுமா, உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னா அப்படின்ற சொல்லிட்டு அவன் ஃபைல்ஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்கள் அப்பாட்ட போய் இந்த விஷயத்த சொல்லு, கூடி சீக்கிரம் கம்பெனிலேருந்துமே உன்னை அடித்து விரட்டி விட போகிறேன், உனக்கு இங்கே எந்த ஒரு ஜாப்புமே பண்ணுறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்றத சொல்கிறான். ஸோ அதில் ஏகப்பட்ட வந்துட்டு அங்கே டீட்டெயில்ஸுமே கொடுத்து விட்ருக்கான். அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே இவங்க கம்பெனி இவங்க அப்பா போட்டிருக்காரு போல் நிறையா, அது எல்லாத்தையுமே ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு அவன் நம்ம ஹீரோயினை போகும்போது மாட்டிட்டு போயிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோ இவங்ககிட்ட என்ன திறமை இருக்குன்னு சொல்லிட்டு இவங்கள மேனேஜராக மாற்றிருக்கீங்கன்னு சொன்னதுமே அவங்க வந்துட்டு ரொம்பவே பாராட்டுறாங்க அவளோட ஒர்க்கை பற்றி. அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோவுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு கிளாப் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறா. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நீ நினைக்கிற மாதிரி எனக்கு அவளுக்கு எந்த ஒரு சவகாசமே கிடையாது, அவளாக பேசிகிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் காசெல்லாம் அனுப்பிவிட்டு அவளை எப்படியே பேசி அங்கே கவர் பண்ணிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுமே ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அவங்க அம்மாவும் அங்கே அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுமே வந்து பயங்கரமாக அங்கே வந்துட்டு கேவலப்படுத்தி இங்கே சண்டை போடுறாங்க. என் பையன் இருக்கும்போதே வேற ஒருத்தையும் கூட போயிட்டு இவள் புள்ள பத்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா, என் பையனை வந்து சீட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசினதுமே, உங்கள் பையன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசுங்க, என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறப்ப, நீ கண்டிப்பாக எனக்கு காம்பன்சேஷன் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. நான் ஏன் காம்பன்சேஷன் கொடுக்கணும், உங்கள் பையன் இப்போ வச்சுருக்கிறது கொண்டு பூராமே என்னோட தான், அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கூட நான் வாங்கி கொடுத்தது, ஸோ கொடுக்கணுன்னா
காசெல்லாம் நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொன்னதுமே அந்த லேடி அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இருக்காங்க. அங்கே ஒர்க்கர்ஸ்லாம் வந்து பார்க்குறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நீங்கள் கிளம்புங்க நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பயங்கர சண்டை வந்ததுமே கோவப்பட்ட அந்த லேடி நம்ம ஹீரோயின் அடித்ததுமே ஹீரோயினுமே கோவமாயிட்டு அடிக்க போகிறா. அப்போ அங்கே அவன் கையை பிடிச்சிட்டு எவ்வளோ தைரியம் தான் என்னோட அம்மா மேலே நீ கையை வைப்பன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டதும் நம்ம ஹீரோ அங்கே வந்து வந்து அவனை போட்டு ஒரு கிக் விட்டுட்டு என்ன தைரியம் தான் நீ வந்து என்னோட ஒய்ஃப் மேலே கையை வைப்ப, ஒரு ப்ரெக்னென்ட் லேடி மேலே நீ கையை வைப்பையா, ஆல்ரெடி வந்துட்டு உங்கள் குடும்ப லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும், அப்படி இருந்துமே நீ இப்பயுமே வந்து சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அங்கே கோவப்பட்டுட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்தில் அங்கே போலீஸுமே வந்துடுறாங்க. போலீஸ் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ தான் வர வச்சிருக்கான் போல என்னோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இவங்க 2 பேருமே வந்து இப்படி ப்ராப்ளம் பண்ணிட்டு அவளை டார்ச்சர் பண்ணுறாங்களே, குழந்தைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இவங்க வந்துட்டு பதில் சொல்லுவாங்களா, ஸோ இவங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவங்க மேலே கேஸை போட்டு நான் உள்ள தூக்கி வச்சிருவேன், ஸோ நீங்கள் வந்துட்டு இவங்களுக்கு வார்னிங் கொடுங்கன்னு சொன்னதும் அப்போ அவங்க வந்துட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பயங்கரமாக வந்துட்டு மிரட்டிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வேலை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வெளியே போகும்போது அவங்க பிரதர் அங்கே வந்துடுறாரு. அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே காஃபே கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு கேட்குறா இது யாருன்னு சொல்லிட்டு, இது என்னோட பிரதர் அப்படின்ற சொன்னதுமே அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அப்பா அவர் நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களே, பட் உங்களுக்கு 2 பேத்துக்குமே ஏஜ் டிஃப்ரெண்ட் ரொம்ப இருக்குது, பட் இதை வந்து எப்படி நீ சமாளிக்க போகிறேன்னு எனக்கு ஒன்றும் தெரியல, நீ தான் போய் அம்மாட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ சின்ன பையன் போல் ஹீரோயினை விட, ஸோ வந்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிது என்னோட அம்மாட்ட நான் போய் பேசுகிறேன் அப்படின்றத ஹீரோ உடனே அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறான். என்னாச்சு என்ன வேணும் இப்படி ஐஸ் வச்சுட்டு வரேன்னு சொன்னதும் அம்மா நான் வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவளை மேரேஜ் பண்ணிட்டேன், அவளுக்கு இப்போ 3 குழந்தைங்க பிறக்க போகுது, அதுக்கப்புறம் நீங்கள் அப்பாவை வந்துட்டு எப்படியாச்சும் சரி பண்ணணும், ஏன்னா வந்துட்டு அந்த பொண்ணு என்னை விட 10 வயசு மூத்தவங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கே வீட்டில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட இருக்கும்போது அப்போ அங்கே கால் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நான் இப்படி வந்து மீட் பண்ண வர போகிறேன் திரும்ப கண்ட்ரிக்கு, நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டியாமே ஏன் இந்த விஷயத்த சொல்லலைன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு நான் வந்து உன்ட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவுக்குமே அவங்க சிஸ்டர் வந்துட்டு மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவன் பிக்கப் பண்ணுறதுக்காக போகிறான். இப்போ நான் வந்துட்டு என்னோட பியூட்டிஃபுல் ஒய்ஃபை உன்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை காமிச்சதுமே பார்த்தா அது வந்துட்டு அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஸோ ரொம்பவே வந்துட்டு அவங்க கோவமாயிடுறாங்க. இப்போ நீங்கள் 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க ன்றதுக்காக நான் கோவப்படல, ஏன்ட்ட எதுக்காக இந்த விஷயத்தை மறைச்சிங்க, நான் வந்துட்டு இதை ஏற்றுக்கிட்டேன், பட் அப்பா வந்துட்டு ஏற்றுக்கு வரேன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் வந்துட்டு அவட்ட தனியாக பேசணும் நீ போன்னு சொல்லிட்டு, நீ வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு அவனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டியா இல்லை அந்த குழந்தை வந்து பிறக்க போகுதுன்றதுக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்டியான்னு சொன்னதும் அவன் எப்பயுமே எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான், மற்றவங்கள மாதிரி கிடையாது, அவன் ரெஸ்பெக்ட் கொடுக்குறான், எனக்குமே அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோவை பார்த்தா நான் மேரேஜ் பண்ணிக்கிற போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துடுறான். அதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கும் அவங்க அசிஸ்டண்ட்டுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஃபைனலாக என் பையன் மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டான், எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வாழ்றான். அவங்க அப்பா அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு பேசுகிறாரு. பட் நம்ம ஹீரோ நான் வந்து வேறு ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவள் என்னை வந்து 10 வயசு மூத்தவன்னு சொன்னதும் அவங்க அப்பா கோவமாயிட்டு என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, நீ இப்படி பண்ணேன்னா நம்மளுக்கு அவங்க கம்பெனி கூட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் ஆகும்னு சொன்னதும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே அவருக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. ஹீரோயின் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, அவங்க மீட் பண்ண வரேன்னு சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ அவங்க ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்னாச்சு இவ்வளோ டென்ஷனாக இருக்கான்னு சொன்னதும் அவங்க ப்ராஜெக்ட் நம்ம கூட சேர்ந்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ வந்துட்டு அதுக்காக தான் புதுசாக வந்துட்டு ஏதாச்சும் நான் ரெடி பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நான் என்னால் தானேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதை பற்றி நீ கவலைப்படாத நான் வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிடுவேன்னு சொல்கிறான். இப்போ ஹீரோயின் என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்னை மீட் பண்ண வரணும்னு சொன்னாங்க, நீ வந்துட்டு எதுவும் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேலன்னு சொன்னதும் நான் ஏன் தப்பாக எடுக்க போகிறேன், உன்னோட பேரண்ட்ஸ்னால் அவங்க எனக்கு தானே பேரண்ட்ஸ், போய் நம்ம பிக்கப் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ண போனால் ரொம்ப குடும்பம் ஏழை தான் போல். அப்போ அங்கே அவனை பார்த்துட்டு இந்த பையன் யாருமான்னு சொன்னதும் இதான் என்னோட ஹஸ்பண்ட் சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பேசிக்கலான்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொன்னதும் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப கோவமாயிருது. அந்த சீட்டர் வந்து என் பொண்ணை இப்படி நம்ம ஏமாத்தறான்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். ஆனால் இப்போ அதை பற்றி பேச வேணாம், நான் வந்துட்டு இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிடா. பிறகு அவங்க அம்மா அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு நான் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேம்மான்னு சொல்லிட்டு அங்கே சொன்னதுமே அவங்களுக்கு அதை கேட்டுட்டாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிருது. எல்லாருமே சேர்ந்து ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. சரி ரெஸ்டாரண்ட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டு இருக்கும்போது ஹீரோயின் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னதும் சரி வாங்க நான் வந்துட்டு உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு இவங்க 2 பேர்த்தையும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கூட்டிகிட்டு போய் நல்லா சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வான்னு சொன்னதும் அவங்க அவருமே அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குதோ நீங்கள் பாட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிடுறாரு. அப்போ அங்கே அம்மாவும் பொண்ணுமே அந்த லீஸா தான் பார்த்துட்டு இந்த மாதிரி ஏழைங்களை அவன் வந்து கூட சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே இன்சல்ட் பண்ணுறதுக்காக வர்றாங்க. அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வரும்போது அந்த லீஸா வேணுனே
வந்து அங்கே இடிச்சிட்டு கீழே கொட்டி போயிடுது. கண்ணு தெரியலையா? உங்கள மாதிரி பூவர்லாம் இங்கே எதுக்காக வர்றீங்க? ஓசியில் சோறு போட்டால் எங்கே வேணாலும் வந்துடுவீங்களான்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ அங்கே அந்த அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. என்ன வாய்க்கு வந்தபடி ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு காம்பன்சேஷன் வேணும்னு கேட்டால் நாங்கள் கொடுக்க போகிறோம். எங்களோட கெஸ்ட்டை நீங்கள் எப்படி இன்சல்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். என்ன தைரியம் தான் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை என்னோட பேரண்ட்ஸை பார்த்து யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னதும், நீ பார்த்து பேசிக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோமே உன் கம்பெனி நிலைமை ரொம்ப மோசமாயிரும். நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ண மாட்டோம்னு சொன்னதும் அப்போ அவங்க அப்பாவும் அம்மாவுமே வந்துடுறாங்க. என்ன தைரியம் தான் இப்படிலாம் என் பையனை மிரட்டிட்டு பேசிகிட்டு இருப்பீங்க? அவங்க கூட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது. ரெண்டாவது எங்கள் சொந்தக்காரவங்களை நீங்கள் எப்படி வந்துட்டு இப்படி அசிங்கப்படுத்துவீங்க? அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணு கூட சேர்ந்து இந்த மேரேஜ் கான்ட்ராக்டையுமே நான் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிடுறாரு. பிறகு அவங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்துமே அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. பொண்ணை வந்துட்டு நல்லபடியாக நீ பார்த்துக்கிறணும் அப்படின்றத சொல்கிறாங்க. என்னோட மருமகன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஸோ குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கிறணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு பூலுக்கு போயிட்டு ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு மைண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகட்டும்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே நல்லா அங்கே கேர் பண்ணி பார்த்துருக்குறான். நம்ம ஹீரோயின் திரும்ப வீட்டுக்குள்ளே வந்தால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு அதுக்குள்ளே கிளம்புறீங்கன்னு சொன்னதும், எவ்வளோ நாள் இங்கே இருக்க முடியும்? எங்கள் பேரப்புள்ள பிறக்க போகுதுன்னா அந்த குழந்தைக்காகவுமே நாங்கள் ஏதாச்சும் வந்துட்டு ரெடி பண்ணி கொண்டு வர வேணுமான்னு சொன்னதும், நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒன்றும் அவங்களோட காசில் வந்துட்டு எதுவும் வாங்க கிடையாது, வாழ கிடையாது. நான் இண்டிபெண்ட்டாக தான் இருக்கேன். நான் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே பார்த்துக்கிருவேன். நீங்கள் என் கூட வந்துட்டு இருங்க, அட்லீஸ்ட் குழந்தை பிறக்கிற வரைக்காச்சும் இருங்கன்னு சொன்னதும், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டாமா, ஆனால் வந்துட்டு குழந்தைக்காக நாங்கள் ஏதாச்சும் பண்ணணும்ல, கண்டிப்பாக ஒர்க் பண்ணி ஏதாச்சும் நாங்கள் பண்ணி கொண்டு வருவோம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு போல், அதை பற்றி தான் அவன் வந்துட்டு அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு சொன்னதும், இப்படி மேகசீனுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன்ற விஷயத்த சொன்னதுமே, நானுமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். ஆனால் கண்ட்ரி சைடில் நிறைய வந்து ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறான். அதனால் அவன் வந்துட்டு பயந்து போயிட்டு உடனே அங்கே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அங்கே செக்அப் பண்ணிவிட்டு எப்படி சேஃப்டியாக என்னன்னு சொல்லி கேட்குறான். கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்கன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அங்கே வந்துட்டு 2 பேர் கிளம்பி போயிட்டுருக்கும்போது அந்த பேபியோட அந்த சோனோகிராஃபிலாம் எடுத்ததை அவன் வந்து ஹீரோயின்ட்ட காமிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். அதை எல்லாத்தையுமே அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாத்துக்குமே அனுப்பி விட்றான். அவங்க அம்மா அதை பார்த்தது அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு உடனே மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறாங்க. அவங்க அப்பாவுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. என்னோட பேர பிள்ளைங்களை பாருங்கள் அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அவங்க அம்மா அங்கே வந்துட்டு அங்கே கிஸ் பண்ணிவிட்டு என் பிள்ளைக்கு வந்துட்டு 3 பிள்ளை பிறக்க போதான்னு சொல்லிட்டு வந்து ஹாப்பியாகிட்டு பேசும்போது நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே என்ட்ராயிடுறா. அட பாவி, என்னை விட்டுட்டு வேற ஒரு லேடியை நீ பிடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு அவங்க கோவமானதுமே அவங்களுக்கு அதை கேட்டுட்டு சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. இவ எவ்வளோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாலுமே உனக்கு எனக்கு ஒத்து வராது, பேசாமல் எனக்கு நீ டைவர்ஸை கொடுத்துரு அப்படின்றத அவ சொல்கிறான். இப்போ ஹீரோ நீ ஏன் அவசரப்பட்டு பேசிகிட்டு இருக்க, அது என்னோட அம்மா அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. சாரி கேட்குறா. உங்களை பார்த்தா அம்மா மாதிரியே இல்லை, நீங்கள் எப்படி இவ்வளோ எங்கே இருக்கீங்கன்னு சொன்னதும் ஏன்னா அதான் நான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவட்ட பேசிட்டு நீ கண்டிப்பாக அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா டின்னருக்காக அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவன் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எனக்கு போகிறதுக்கே ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்குது, எப்படி வந்துட்டு நான் வெறுங்கையை வீசிட்டு போக முடியும், அவங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கிட்டு போக வேணாமான்னு சொன்னதும் சரி நம்ம கிஃப்ட் வாங்கிட்டே போகலாமே அப்படின்றதவே சொல்கிறான். பிறகு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை தான் கூட கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அது நம்ம ஹீரோவோட சிஸ்டர் தான். 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொம்ப சூப்பராக வந்து அவங்களுக்காக ஷாப்பிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்து அங்கே செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே இந்த கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அங்கே கிளம்புனதுமே அப்போ அங்கே வந்துட்டு இது எல்லாமே கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பாருன்னு சொன்னதும் அவன் ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாகிட்டான். அவனோட பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு அவள் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு கிஸ் பண்ணும்போது அவங்க அம்மா வந்துடுறாங்க. 2 பேர் வந்துட்டிங்களா, வா என் கூட, நீ வந்து இந்த கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. அந்த கிஃப்ட் எல்லாமே கொண்டு போய் அவங்க 2 பேர்த்துக்குமே கொடுத்ததும் அவங்க அதை பார்த்துட்டு அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிடுறாங்க. மருமக எவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அவங்க அப்பா நீ உண்மையிலே என் பையனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேமான்னு சொன்னதும் அவங்க ஆமான்னு சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப டவுட் ஆகிட்டு ஒரு மாதிரியே வந்துட்டு பார்க்குறான். ப்ரெக்னென்ட் அந்த வாசி வந்து லவ் பண்ணுறாளா இல்லை உண்மையிலே லவ் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு அங்கே வந்து நைட் தூங்கிட்டு இருக்கும் போதுமே நம்ம ஹீரோயின்ட்ட அவன் கொஞ்சம் ரூடாகவே இங்கே பேசுகிறான். ஹீரோயினுக்கு என்ன வந்துட்டு புதுசாக இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து இப்போ நீ வந்துட்டு உண்மையை சொல்லு, உண்மையிலே என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற செட்டு இங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டு எதனால் அப்படின்ற செட்டு கேட்டதும் ஏன்னா நீ ரொம்பவே நல்ல மனுஷன், உன் மேலே வந்துட்டு எனக்கு உண்மையிலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிஸ் பண்ணதும் அவனுக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருது. நெக்ஸ்ட் டே அவங்க அம்மா வந்துட்டு ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வர்றாங்க. அவளை ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிட்டு நீ எதுக்காக இப்படி சின்ன வீட்டில் இருக்கணும், நான் வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு என்னோடய வீட்டிலே வச்சுக்குவேன், அங்கே மெய்டுவங்க எல்லாருமே இருக்காங்க, உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க, குழந்தைங்க பிறந்து வளர்றப்ப பெருசாக வந்துட்டு அங்கே வீடு இருக்கப்போ அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னதும் ஆனால் ஹீரோயினுக்கு அங்கே அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு விருப்பம் கிடையாது. நம்ம ஹீரோவோட சேர்ந்து இங்கே தான் குழந்தைங்களோட சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் ஆசைப்படுறா. அவங்க வந்துட்டு நீ என் வீட்டு மருமகள் ஆகிட்டேன்னா நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கேட்கணும்ல அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் சொன்னதுமே அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் இருந்தாலும் புரிஞ்சுக்கிறாங்க.
அதுக்கப்புறம் நீ வந்துட்டு இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது, நம்மளோட கிளாத் வந்து பிராண்டே இருக்குது, அதில் நீ எப்போ வேணாலும் போய் ஷாப்பிங் பண்ணிக்கலாம், என் கூட சேர்ந்து நீ வெளியவான்னு சொல்லிட்டு அங்கே ஷாப்பிங்லாம் பண்ண வச்சுட்டு அவளை வந்துட்டு சூப்பராக அங்கே சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து அங்கே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ கால் பண்ணிடுறான். நீ என்ன இப்போ சாப்பிட்டியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் உன்னோட அம்மா கூட தான் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்னதும் அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு சரி ஓகே லொக்கேஷன் அனுப்பு நானுமே அங்கே வந்துடுறேன்னு சொல்கிறான். பிறகு அங்கே பிக்கப் பண்ணுறதுக்காக ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு வந்துடுறான். அவங்க அம்மாவும் அங்கே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. ஏன்னா பையனும் அவ்வளோ ஒரு ஒற்றுமையாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு சரி இப்படி நம்ம பிறகு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது நைட் போல் நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது. இப்படி இந்த ப்ராஜெக்ட் வந்து இவளுக்கு தான் கிடச்சிருக்குன்னு சொல்லி அதை பற்றி நம்ம ஹீரோட்ட சொல்லிவிட்டு நான் என்னோட ஜாப்பை வந்து குயிட் பண்ணிவிட்டு பேசாமல் வந்துட்டு நான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், அதுக்கு எனக்கு வந்துட்டு சில இடங்கள் தேவைப்படுது, நம்ம நாளைக்கு போய் பார்க்கலாமான்னு சொன்னதும் அவன் ஓகேன்னு சொல்லிடுறான். பிறகு அங்கே வந்துட்டு போய் பார்க்க போனால் அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி தான் அவளுக்கு அந்த இடத்தெல்லாமே காமிச்சிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவள் ரொம்ப அங்கே மயங்கியே போயிடுறா. ரொம்ப அழகாக இருக்கானே பையன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட பேசிட்டு ஜானுக்கு ஏதாச்சும் பிரதர் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவருக்கு இருக்காங்க, ஆனால் சரி ஓகே அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு இங்கே வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்துட்டு ஷூட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அதே மாதிரியே இங்கே கிளம்பி போகிறாங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு ஃபீமேல் ஸ்டைலிஸ்ட்டை தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு நானே என்னோட ஹஸ்பண்டை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. அங்கே அவனை அவ்வளோ அழகாக ரெடி பண்ணிவிட்டு அங்கே ஃபோட்டோ ஷூட்டுமே பண்ணுறாங்க. அப்போ அவள் சொல்லிட்டு இருக்கா, என்னோட ஹஸ்பண்ட் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கார், பிள்ளைங்களாம் பார்த்துக்கோங்க, அவங்க அப்பாவுமே பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஷூட்டிங்லாம் முடிச்சவங்க வெளியே போகும்போது மீடியாஸ் எல்லாமே அங்கே வந்து உள்டாவை பயங்கரமாக கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வயசு கொஞ்சம் மூத்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கோவம் ஆகிட்டு அவங்க எல்லாத்தையுமே அங்கேருந்து விரட்டி விட்டுறான். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாகிட்டு அங்கே போகும்போது நீ வந்துட்டு இதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாதான்னு சொல்லிட்டு அவங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கான். பிறகு இங்கே ஆஃபீஸில் காமிக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு இப்படி நம்ம டேட்டா எல்லாமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு, நான் வந்துட்டு நினச்ச மாதிரி வந்து டார்கெட்டை அடைஞ்சிடலான்னு சொன்னதும் அங்கே அவளுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம இன்னுமே வந்துட்டு நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோட்ட இந்த விஷயத்தை பற்றி அங்கே சொன்னதுமே ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்துட்டு எல்லா விதத்துலையுமே உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இப்போ என்னோட கம்பெனி எல்லாத்தையுமே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றும் கவலை இல்லை, என்னோட அம்மாவுக்கு இதில் நல்ல நாலேஜ் இருக்குது, நீ அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசலாமேன்னு சொன்னதுமே அவங்களுக்கு அவள் கால் பண்ணி சொன்னதும் அவங்களுமே எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. அதை பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு ஷூட்காக போகும்போது நம்ம ஹீரோ கூட சேர்ந்து ஒரு மாடலில் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆக்டிங் பண்ணுறதுக்கு. பட் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஜெலஸாவான்னு சொல்லிட்டு இல்லை நான் என்னோட ஒய்ஃபோட சேர்ந்து ஆக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கே பயங்கரமாக ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறாங்க. அங்கே வெட்டிங் ட்ரெஸ்லேயுமே வர மாதிரி ஒரு ஷூட் இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோ ரொம்பவே ஹாப்பியாகிடுறான். நைட் போல் நம்ம ஹீரோயின் தூங்கினதுமே அவங்க அம்மாட்ட கால் பண்ணி அம்மா மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணணும்னா எவ்வளோ நாள் ஆகும்னு சொன்னதும் குறைஞ்சது ஒரு 6 மாதமாச்சும் ஆகும் அப்படின்றத சொன்னதும் ஆனால் நான் வந்துட்டு வேமா வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேம்மான்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையுமே வந்துட்டு ஏற்பாடு பண்ணுறேன்னு அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின்கிட்ட கால் பண்ணி நாங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டோம், உனக்கு கூடிய சீக்கிரம் வந்துட்டு பேபி பிறக்கவங்களையும் கிராண்டாக வெட்டிங் ஏற்பாடு பண்ணிடலான்னு, நீ வந்துட்டு அப்படின்னா தானே உன்னோட குழந்தைகிட்டமே வந்துட்டு இந்த மூமெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு சந்தோஷப்பட முடியும்னு சொன்னதும் ஹீரோயினுக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிருது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இருக்கும்போதே ஹீரோயின் உன்னோட அம்மா என்கிட்ட கால் பண்ணி சொன்னாங்க நீ வெட்டிங் பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே ரொம்ப அங்கே வந்துட்டு பயந்து போயிடுறான். இவ எதுவும் வேணான்னு சொல்லிடுவாளோ என்னமோன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எதுக்கு அவ்வளோ கிராண்டாக பண்ண, சிம்பிளாக வீட்டில் வச்சே பண்ணிக்கலாமேன்னு சொன்னதும் உனக்கு வேணால் இது செகண்ட் மேரேஜாக இருக்கலாம், பட் இது எனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் தானே, நீ மற்றவங்க என்ன பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கவலைப்படாத, நான் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன்னு சொன்னதும் ஹீரோயினுமே ரொம்பவே அங்கே ஹாப்பியாகிடுறான். பிறகு அங்கே ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு சூப்பராக அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் இதை என்னோட மருமகன் சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோயின் அங்கே வாஷ்ரூம் போகும்போது அந்த லிசா அங்கே வந்துடுறா, என் லைஃப்பில் இருக்க எல்லாத்தையுமே பறிச்சுட்டு நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறியா, உன் லைஃப்பை நான் நரகமாக்கிடுவேன்னு சொன்னதும் இவளுக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இக்னோர் பண்ணிட்டு போனதுமே அவள் பிடிச்சி தள்ளும் போது அவளுக்கு அங்கே வயிறு ரொம்ப பெயினாகி போயிடுது. அவங்க கத்திட்டு அழுகுறா. அதை பார்த்துட்டு சும்மா நடிக்காதன்னு சொன்னதும் அவள் எந்திரிக்க முடியாமல் இருக்கிறத பார்த்துட்டு இவ பயந்து போயிட்டு வேமா வெளியே ஆளுங்களை போய் கூப்பிட போயிடுறா. நம்ம ஹீரோயின் அங்கே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அங்கே வந்துட்டு ப்ளீஸ் எப்படியாச்சும் வந்து குழந்தையை காப்பாற்றிருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கவலைப்படும் போது நம்ம ஹீரோயினை திரும்ப அங்கே ரிட்டர்ன் கொண்டு வரும்போது யார் இப்படி வேலை பண்ணது, நீ சொல்ல அவங்கள சும்மா மட்டும் விட மாட்டோன்னு சொன்னதுமே அது லீசா தான் சொன்னதும் அவளை ஜெயிலில் பிடிச்சி போட சொல்லிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து மீட் பண்ணிவிட்டு கூடி சீக்கிரம் வந்துட்டு 2 பேத்துக்குமே சூப்பராக மேரேஜ் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு அங்கே பிளான் பண்ணிவிட்டு ரொம்ப அங்கே சந்தோஷமாயிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவளை மீட் பண்ணிவிட்டு அந்த லிசாவை என்ன பண்ணாங்கன்னு சொன்னதும் அவளை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்கன்னு சொன்னதுமே இவளுக்கு அங்கே ரொம்ப வித்தியாசமாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. பிறகு அவங்க பிரதரை காமிக்கிறாங்க. அவங்க பிரதர்கிட்ட அங்கே கால் பண்ணி இப்படி வந்து விஷயங்களை பேசினதுமே அங்கே அவனுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ஒரு பக்கம் அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகுது. ஏன்னா வீட்டுக்கு அவனுமே இங்கே கிளம்பி வந்துடுறான். எல்லாருமே சேர்ந்து அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. வெட்டிங்கை ரொம்ப கிராண்டாக பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்க பிரதருக்கு மட்டும் ஒரு பக்கம் ரொம்ப வந்துட்டு வயிற்றுச்சலாக தான் இருக்குது. என்ன விஷயம்னா அவன் இப்போ வரைக்குமே வந்து சிங்கிளாக தான் இருந்துட்டு இருக்கான்.
அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு அங்கே வயித்தெரிச்சலாக இருக்குது. அவனுக்கு பாஸ்டில் சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதை நினச்சி அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. கடைசியில் என்ன விஷயம்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை தான் இவன் டேட் பண்ணியிருக்கான். 9 இயர்ஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பிறகு இவன் ஒரு சின்ன மிஸ்டேக்கால தான் அந்த பொண்ணுமே விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணை மீட் பண்ணிவிட்டு அவன் நடந்த எல்லாத்தையுமே அங்கே சொல்லி எப்படியோ சமாதானப்படுத்தி அவளையுமே திரும்ப அங்கே ரிலேஷன்ஷிப்பில் வர சொல்லி இங்கே கேட்குறான். அந்த பொண்ணுக்குமே இப்போ வரைக்குமே அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த பொண்ணுமே அங்கே ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஹீரோ பிறகு அவளை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே டின்னருக்காக வச்சாங்க. சூப்பராக எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கான். அங்கே வச்சு நம்ம ஹீரோயினுக்கு அவர் ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணதுமே ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிருது. அப்போ அங்கே எல்லாருமே கிளாப் பண்ணிகிட்டே இதை ஏற்றுக்கோன்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்ததும் அவளுக்கு அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகிருது. கிஸ் பண்ணு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொன்னதுமே ஹீரோவுமே ஹாப்பியாகிட்டு அவளை கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.